நீங்க பகுதியில் இருக்க கோயில் அந்த முருகன் கோயில்ல மூலவரத்தில் இருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா நவபாசன சிலை. நவபாசன சிலையை செய்தது நம்முடைய சமுதாயத்திலே உள்ள போக. ஆனா நம்முடைய வரலாறு என்ன? எந்த வரலாறோடு இந்த சமுதாயம் முன்னெடுத்து பார்க்கப்படுது? எத்தனை மன்னர்கள் சமுதாயத்தை ஆட்சி செஞ்சிருக்காங்க? எத்தனை ஆன்மீக வரலாறு இருக்குது? சுதந்திரத்துக்காக போராடிய தியாகிகள் எத்தனை பேர் இருக்காங்க? இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. காரணம் நம்முடைய பொருளாதார சூழ்நிலை. ஆரம்ப காலத்தில் நிலந்தாலாகவும் விவசாயம் பண்ண முடியாத இந்த குடிகள் காலப்போக்கில் ஆங்கில அரசு காலம் மாறும்போது அவர்கள் அந்த தொழிலுக்குள்ள உட்படுத்தப்பட்டு சாப்பாட்டுக்கு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை வந்ததுனால தான் இந்த 75 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த 75 ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம கலந்து சரி செய்தோம்னா இந்த சமுதாயம் வேறு கொண்டிருக்கிறது யாராலையும் மாற்ற முடியாத ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு. நீங்க பகுதியில் இருக்க கோயில் அந்த முருகன் கோயில்ல மூலவரத்தில் இருக்கக்கூடிய சிலை வந்து பார்த்தீங்கன்னா நவபாசன சிலை. நவபாசன சிலையை செய்தது நம்முடைய சமுதாயத்திலே உள்ள போக. ஆனா அந்த கோயில்ல பல்வேறு திருப்பணி நடக்குது, பல்வேறு நிகழ்ச்சி நடக்குது. ஆனா இந்த சமுதாய மக்களுக்கான அழைப்புதல் கிடையாது. அந்த கோயிலை உருவெடுத்தது யாரு? இந்த சமுதாயத்துடைய முன்னோடி. அப்ப அந்த மாநாட்டு பந்தல்ல கூட நம்ம சமுதாயத்துல அங்க ஓரமாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மேடையில உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப உரிமைகள் பறிப்போது, உரிமைகளை மீட்டெடுக்கணும். உரிமைகளை மீட்டெடுக்கணும்னு சொன்னா நம்ம அடிப்படை விஷயத்திலிருந்து மாறணும். இன்னைக்கு ஒரு நாள் பல பேர் தொழிலுக்கு போகக்கூடிய சூழல், பல பேருக்கான பல நிகழ்ச்சிகள் இருக்கலாம். அதெல்லாம் ஒதுக்கி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தரங்க நடந்து நம்ம உட்காந்துருக்கோம். இங்க நம்ம உறவுகளாம் ஒருங்கிணைச்சிருக்கிறோம். இந்த உறவுகள் இந்த கூட்டம் முடிஞ்சோட என்னுடைய வேலை முடிச்சு ஆனா பாண்டியனை கூப்பிட்டாரு, நான் நேரம் இப்பொழுது வந்து என் வேலை முடிச்சு நான் போயிட்டு சொல்றேன். ஏன்னா இனிமேதான் நமக்கு வேலையே ஆரம்பம். ஏன்னா இத்தனை ஆண்டு